ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எல்பிஎம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துட்ருக்கோன்னா, வெதர் ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுலேருந்து ஏபிஐ வந்து ரெஸ்பான்ஸை வந்து எப்படி எடுத்து ஷோ பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்ட் 1 அப்படிங்கிற கான்செப்ட்டில் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளட்டர் எல்பிஎம் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு போய்க்கோங்க. ஸோ அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வீடியோஸ்க்குள்ளே போனீங்கன்னா ஸோ வெதர் ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பார்ட் 1ல் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா, ஸோ நீங்கள் வந்து எங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் அண்ட் எப்படி வந்து உங்களுக்கு மெயில் வரும், அதில் வந்து ஏபிஐ கீ எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கான்செப்ட் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கும் வந்து உங்களுக்கு வீடியோ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகிருக்கும். ஸோ வந்து ஹவு டு கிரியேட் ஃப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ஸோ அதனால் இந்த ஃப்ளாஷ் ஸ்க்ரீன் அண்ட் ஏபிஐ வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனுக்கு அடுத்தது நம்ம என்ன சொல்ல போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம மெயின் டாட்டில் ஸோ ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படிங்கிற அந்த விஜிட்டை கால் பண்ணும். ஸோ அந்த விஜிட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, splash_screen அப்படிங்கிற அந்த பேஜில் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கண்ட்ரோலை கிளிக் பண்ணி நம்ம அந்த மாடல் மேலே கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு பேஜ் ஆட்டோமேட்டிக்காக தெரியுது அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்தோடனே என்ன நடக்கும்னா, நம்மளுடைய பேக்கேஜஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த என்னென்ன பேக்கேஜ் நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அது வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, get.put அப்படின்னு சொல்லி அதாவது வெதர் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு கண்ட்ரோலர் வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ இந்த கண்ட்ரோலரில் இருந்து தான் நமக்கு வந்து தேவையான ரெஸ்பான்சஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் உள்ள வெதர் வந்து ஷோ ஆகிறது. இப்போ நான் தூத்துக்குடி அப்படின்னு கொடுத்தேன்னா தூத்துக்குடியில் உள்ள என்ன வெதர் கண்டிஷன் இருக்குது, என்ன சன்ரைஸ் எப்போ செட் ஆனிச்சு, அந்த டீட்டெயில் எல்லாமே வருது. இது எங்கேருந்து வருதுன்னா இந்த வெதர் கண்ட்ரோலர்லேருந்து தான் வருது. ஓகே, இப்போ அந்த வெதர் கண்ட்ரோலரை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பேக்கேஜஸ் தேவை, அதுக்கு என்னென்ன செட்டப்லாம் தேவை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஓப்பன் வெதர் map.org அப்படிங்கிற அந்த சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஏபிஐ கீ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏபிஐ அப்படிங்கிற டேப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து புல்லட்டின் ஜியோ கோடிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஏபிஐயோட எண்ட் பாயிண்ட் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ அதில் வந்து நமக்கு தேவையான சிட்டியோட நேம், அதுக்கப்புறம் கண்ட்ரி கோட், அதுக்கப்புறம் ஏபிஐ கீ, ஸோ இந்த மூணையும் பேஸ்ட் பண்ணி நம்மளுடைய யூஆர்எல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய யூஆர்எல் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் நம்மளுடைய டிஸ்ட்ரிக் என்னது, அல்லது நம்மளுடைய சிட்டி நேம், அதுக்கப்புறம் கண்ட்ரி கோட், அதுக்கப்புறம் ஆப் ஐடி. ஸோ கண்ட்ரி கோட் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது யூஸ் பண்ணாமலாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன மெத்தட் தேவை, அதுக்கப்புறம் என்ன மாதிரி யூனிட்ஸில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து எண்ட் பாயிண்ட், இதெல்லாம் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ். இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், ஸோ இந்த கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் இந்த கேலிப்ரேஷஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா அதில் வெதர் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வெதரில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேரந்தசிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது அரே, இது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து என்னது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஜஸ்ட் இப்போதைக்கு நோட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு உள்ளே போகும்போது உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து தேவைப்படும். ஸோ இது வந்து என்னவாக இருக்குது, இது வந்து ஆப்ஜெக்டாக இருக்குது. ஜஸ்ட்டு ரெண்டு கேலிப்ரேஷன்ஸ் மட்டும் தான் இருக்குது. இது அதுக்கு முன்னாடி வந்து அரே ஆஃப் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வெதருக்குள்ளே இதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து என்னவாக இருக்குது, 0 பொசிஷனில் இருக்குது. இதே மாதிரி இன்னொன்று காப்பி பண்ணி ஸோ ஐடி வந்து 845 அதாவது 805 அப்படின்னு வச்சுக்கலாம். அதோடைய மெயின் என்னவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போது இதோடைய பொசிஷன் 0ல் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்குது, இதில் எந்த வித பேரந்திசஸும் இல்லை, இந்த மாதிரி ப்ராக்கெட்டும் இல்லை. இது வந்து ஜஸ்ட்டு ஸ்ட்ரிங் மெத்தடில் இருக்குது. இது ஆப்ஜெக்ட், இது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட், இது வந்து ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னவாக இருக்குது, இது வந்து ஆப்ஜெக்டாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்குது, இதில் வந்து டபுள் கோட்ஸ் இல்லை, பேரந்திசஸ் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நம்பர் மட்டும் தான் இருக்குது. அப்போ இது என்ன டேட்டா டைப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டிஜரில் இருக்குது. ஸோ மீதி எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட்டில் தான் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது இன்டிஜர், இதுக்கப்புறம் இது ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜேசன் மெத்தடில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் இருக்கும், அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்கும், ஸ்ட்ரிங் இருக்கும், இன்டிஜர் இருக்கும், வேறு ஏதாவது பூலியன் டேட்டா டைப் இருக்கும். ஸோ அது எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து ஜேசன் மெத்தடாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெஸ்பான்ஸை எப்படி எடுத்து நம்மளுடைய ஏபிஐ வழியாக இந்த கோடிங்கில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன்லேருந்து வெதர் கண்ட்ரோலர் வந்து ரன் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஆப் 1 செகண்ட் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து மெயின் டாட்லேருந்து என்ன நடக்கும், ஸோ இதில் வந்து உள்ளே வந்தோடனே என்ன நடக்கும், ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட் ஃபைலில் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, get.put அப்படின்னு கொடுத்து மெட்டீரியல் கண்ட்ரோலர். அப்போ ஃபஸ்ட்டு மெட்டீரியல் கண்ட்ரோலர் இந்த வெதர் கண்ட்ரோலரை கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கான்செப்ட் எல்லாமே ரன் ஆகும். அப்போது இந்த வெதர் கண்ட்ரோலர் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெஸ்பான்ஸ்.
ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா இந்த கண்ட்ரோலர் எங்கே இருக்குன்னா இங்கே. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஆப்பும் ரன் ஆகுது, சைமல்டேனியஸ் அது கூடயே வந்து நம்மளுடைய டீட்டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கெட் பண்ணிட்டு வருது. ஓகே, இப்போ நமக்கு இங்கே அவுட்புட்டில் ஷோவாக இருக்கிறது எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லி, அதில் என்ன வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கண்ட்ரோலர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து எல்லா கூடையும் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு தேவையான பேக்கேஜஸ் மட்டும் தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டாட் கன்வெர்ட்டு, அதுக்கப்புறம் கெட்டு அப்படிங்கிறது நம்ம ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்காண்டி, HTTP வந்து நம்ம வந்து API யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பேக்கேஜஸ்லாம் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் இந்த இன்டெல் எதுக்கு தேவைன்னா, இப்போ நம்ம இங்கே டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த யூனிக்ஸ் டைம். இது வந்து எப்படி இருக்குன்னா, நமக்கு இப்போ இங்கே என்ன இருக்குது, சன்ரைஸ் சன்செட்லாம் இருக்கா. ஸோ இங்கே நம்ம API ரெஸ்பான்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது. இது என்னவாக இருக்குன்னா, இது வந்து யூனிக்ஸ் டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து எப்படி தேவை, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு யூஸருக்கு வந்து ஷோ பண்ணால் இது என்ன டைம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது வந்து AM இருக்கா, இல்லை PM இருக்கா, இல்லை ரயில்வே டைமுக்கு வேணுமா, அந்த மாதிரி என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படிங்கிறத ஷோ பண்ணதுக்காண்டி இந்த பேக்கேஜஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ கோடிங்கில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ என்னென்ன பேக்கேஜ் எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு கண்ட்ரோலர் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து என்னது வெதர் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரோலர் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ வெதர் கண்ட்ரோலர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு கண்ட்ரோலர் நேம் வந்திருக்கு. என்ன ரீசன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி இந்த நேம் வந்து யூஸ் பண்ணிடுறதுனால நம்ம வந்திருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஸ். ஸோ கெட்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோலர்லேருந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேஸ். இப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வேரியபிள் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு என்னென்ன வேரியபிள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக திருநெல்வேலி அப்படிங்கிற லொக்கேஷன் வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணுறதுனால அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் தேவை. அதுக்கு வந்து செலக்டட் டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல். ஸோ நம்ம வந்து ஒரு நேம் வந்து டிஃபால்ட்டாக அசைன் பண்ணிடலாம், திருநெல்வேலி. ஸோ நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக் நேம் எதுனாலும் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் டாட் என்ன சொல்ல போகிறோம்னா, OBS அப்படின்னு கொடுக்க போகிறோம். என்ன ரீசன்னா, நம்ம வந்து கெட்டெக்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், அதனால் OBS அப்படிங்கிறத கொடுக்கும். ஸோ இந்த OBSனால் என்ன, அடுத்து வரப்போகிற OBXனால் என்ன, அதெல்லாம் சொல்லி நம்ம கெட்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துக்கோங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு டேட்டா டைப், அதாவது இன்னொரு மெத்தட் டேட்டா. ஸோ இந்த டேட்டா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பார்த்தீங்களா ரெஸ்பான்ஸ், இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த டேட்டாவில் தான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி இருக்க போகிறோம்னா, மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாட் OBS. ஓகே, ஸோ மேப்புனா என்ன, லிஸ்ட்னா என்ன, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்னா என்ன, அரேனா இதெல்லாம் வந்து பேசிக் தான். ஸோ இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே கவர் பண்ணியிருப்போம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு எம்டி மேப் அப்படிங்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த எம்டி மேப்பில் தான் நமக்கு கிடைக்க போகிற ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபைன். அதுக்கப்புறம் இப்போ இந்த எல்லா இதுலேயுமே எடுத்திங்கன்னா வந்து நம்ம இனிட் ஸ்டேட் வந்து பார்த்துருப்போம். என்ன ரீசன்னா, இனிட் ஸ்டேட் அப்படிங்கிறது அந்த கண்ட்ரோலர் கால் ஆகும்போதே ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் ஆகும். ஸோ ஓகே, அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். அட் ஓவர்ரைட். ஸோ ஓவர்ரைட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சூப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதையும் ஜஸ்ட் நோட் பண்ணுங்க. அது வந்து இன்னும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வாய்ட் ஓவர்ரைட். இதில் வந்து சூப்பர் டாட் ஆன் இனிட். ஓகே, சாரி, இதில் வந்து ஆன் இனிட். ஓகே, parenthesis. அதுக்கப்புறம் இங்கேயும் அதே மாதிரி ஆன் இனிட். ஓகே, ஸோ இந்த ஆன் இனிட்டில் தான் நம்ம எந்த மெத்தட் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும்போதே கால் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடை க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணலாம். வாய்ட் கெட் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ கெட் டேட்டா. ஓகே, நீங்கள் உங்களுக்கு என்ன மெத்தட் வேணுமோ அந்த மெத்தட் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கெட் டேட்டான்னு கொடுத்துருவோம். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம், இந்த கெட் டேட்டாவில் இருந்தால் நமக்கு வந்து தேவையான கான்செப்டில் எல்லாமே எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஃபீச்சர் அப்படிங்கிறதுல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீச்சர் ஆஃப் வாய்ட். ஓகே, கெட் டேட்டா. இது வந்து என்னவா இருக்க போகுதுன்னா, அசிங்க்ரோனஸில் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபைனல். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான் ரெஸ்பான்ஸ்க்கு RES. இப்போ await HTTP டாட் கெட். ஸோ நம்ம கெட் பண்ணுறதுனால இந்த கெட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் URI பார்ஸ். ஸோ இது வந்து பேசிக் சிண்டெக்ஸ். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கெட் டேட்டாவில் டிஃபால்ட்டாக வரும்போதே நம்ம வந்து என்ன டிஸ்ட்ரிக் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பேராமீட்டரில் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அது என்ன
கான்செப்ட்டில் இருக்குன்னா இது வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் இருக்க போது அதை வந்து ஜஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் அல்லது நீங்கள் எதுவும் ஷார்ட் ஃபார்மாக வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். இந்த டிஸ்ட்ரிக்ட் இப்போ நமக்கு எங்கேருந்து வரும்னா நம்ம இந்த ஆட்டோமேட்டிக்காக யூனிட்டில் கால் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆன் சேஞ்ச் பண்ணும்போதும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆன் சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த டிஸ்ட்ரிக்டோட வேல்யூ இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கெட் டேட்டாலாம் பாஸ் ஆயிரும். இப்போ நம்ம இங்கே போய்ட்டு மதுரை அப்படின்னு கொடுத்தோன்னா அது நம்ம அடுத்து வர ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு டிஃபால்ட்டாக இங்கே கெட் டேட்டான்னு கொடுத்துருக்கனால இந்த டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குன்னா இந்த செலக்டட் டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதில் கெட் டேட்டா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம், இந்த செலக்டட் டிஸ்ட்ரிக்ட். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேராமீட்டரில் நம்ம வேல்யூ இல்லைனாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எரர் வந்து ஷோ ஆயிரும். ஸோ இப்போ கெட் டிஸ்ட்ரிக்ட் டாட் வேல்யூ அப்படின்னு கொடுக்கணும். ஸோ என்ன ரீசன்னா நம்ம வந்து கெட்எக்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம். அதனால் என்ன வேரியபிள் கொடுக்கும் அல்லது என்ன மேப் கொடுக்குமோ அது டாட் வேல்யூ அப்படின்னு கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அதோடய வேல்யூஸ் வந்து அசைன் ஆகும். ஓகே, ஸோ இது வரைக்கும் இப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பேராமீட்டரில் நமக்கு தேவையான ஏபிஐ கீயை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதை காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு எரர் வந்து ஷோ ஆகுது. இப்போ நான் இதில் வந்து பிரிண்ட், ஸோ நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷோ பண்ணோம்ல. ஸோ அப்போ பிரிண்ட்டில் போயிட்டு ஸோ நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், இந்த res டாட் பாடி. ஸோ அந்த பாடி வந்து டூ ஸ்ட்ரிங் அப்படி வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா அது ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணாலும் நம்மளால் வந்து வியூ பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது எவ்ரிதிங் இது வரைக்கும் வந்து ஃபைன் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஹோம் அண்டர்ஸ்கோர் ஸ்க்ரீனில் வந்து ஒரு எரர் இருக்குது. ஸோ அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டட், அதாவது வெதர் கண்ட்ரோலரில் அப்டேட் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஒரு இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எரர் வந்து ஷோ ஆகுது. ஸோ இது எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஆன் சேஞ்ச், இந்த செலக்ட் பாக்ஸில் ஆன் சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அப்போ போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஒரு மெத்தட் வந்து கால் பண்ணுறோம். ஒன்று இதை இப்போதைக்கு ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஹைட் பண்ணிட்டு இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுக்கேன். இப்போ நமக்கு வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். ஸோ வந்துட்டு நமக்கு வந்து இந்த பாடியிலேருந்து அதாவது இந்த ஏபியிலேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அது மட்டும் நமக்கு ஷோ ஆகும். ஸோ ப்ளஸ் வந்து யூஐயில் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு இருக்காது. ஏன்னா என்ன ரீசன்னா நம்ம இன்னும் வேல்யூஸ் எதுவுமே அசைன் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ டூ ஸ்ட்ரிங்கை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே ஷோ ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா டேட்டா, அந்த மேப்பில் வந்து நம்மளுடைய வேல்யூ வந்து பாஸ் பண்ணலாம். டேட்டா ஈக்குவல் ஜேசன் டிகோடாக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ res டாட் பாடி. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி டேட்டாவில் வேல்யூ என்ன வேல்யூ நம்ம அசைன் பண்ணமோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் வந்து இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து ஷோ ஆகும். என்ன ரீசன்னா இப்போ நமக்கு இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே கிடச்சிரும். ஸோ கிடச்சி இந்த டேட்டாவில் வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஸோ பார்த்திங்களா இப்போ வந்து நமக்கு எல்லாமே ஷோ ஆகிட்டா. ஆனால் பட் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நமக்கு வந்து இங்கேருந்து வர ரெஸ்பான்ஸு. அதுக்கப்புறம் ஃபேரங்கிட் பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு எங்கேருந்து வர ரெஸ்பான்ஸ்னால் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து வருதுன்னா இந்த மெயினில் டெம்பரேச்சர்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதுதான் ஃபேரங்கிட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லுன்னு இருக்குது. இது வந்து என்னது செல்சியஸ். இங்கே வந்து நமக்கு வேல்யூஸ் இல்லை. ப்ளஸ் வந்து சன்ரைஸில் பார்த்திங்கன்னா டைம் ஸ்டாம்ப், இந்த டைம் ஸ்டாம்ப் பாருங்கள். இப்போ இங்கே 17 சம்திங் இருக்கா. ஸோ இங்கே அதே 17 சம்திங் இந்த இருக்குல்ல. ஸோ இந்த சன்ரைஸ் இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ சூரியன் எப்போ வந்து உதிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த டைம் பார்த்தா நமக்கு வந்து தெரியுமா, இது வந்து 4 o'clock இல்லை 5 o'clock தெரியாது. அப்போ இந்த டைம் ஸ்டாம்பை தான் நம்ம வந்து ஹியூமன் ரீட் பண்ணுற மாதிரி, அதாவது நம்ம ரீட் பண்ணுற மாதிரி 4 o'clock அல்லது 5 o'clock 5 PM 5 AM அந்த மாதிரி ஷோ பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இப்போதைக்கு ஓகே நமக்கு மேக்ஸிமம் வந்துருச்சு. இப்போ இங்கே திருநெல்வேலி அப்படின்னு நம்ம வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக இங்கே வந்து நம்ம என்ன கெட் பண்ணியிருக்கோம், ஸோ பேராமீட்டரில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வந்து நம்ம கெட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா, ஏன்னா நமக்கு வந்து டைனமிக்காக வரணும். இங்கே நம்ம ஆன் சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு வந்து இங்கே வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குமோ அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ளது தான் வரணும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல டாலர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இதே இது நீங்கள் டபுள் கோட்ஸ்க்கு பதிலாக சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்களா இப்போ அதோடைய அந்த வேரியபிளோடைய நேம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம வந்து இங்கே திருநெல்வேலின்னு கொடுத்துருவோமா. இப்போ நான் இங்கே போய்ட்டு மதுரை அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நமக்கு வந்து டிஃபால்ட்டாக இந்த மதுரை அப்படிங்கிற வேல்யூ வந்து இந்த பேராமீட்டரில் வந்து அசைன் ஆயிரும். இந்த பேராமீட்டர் நம்ம கால் பண்ணும்போது இங்கே மதுரைங்கிறது அசைன் ஆயிரும். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மதுரைங்கிறது ஷோ ஆயிரும். ஸோ வந்துருச்சா பார்த்தீங்களா, ஃபைன். அப்போ நமக்கு இப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம அகெயின் வந்து திருநெல்வேலினே கொடுத்துக்கலாம் அல்லது மதுரை எதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கோடிங்கில் இங்கே திருநெல்வேலின்னு கொடுத்துருக்கனால ஓகே.
ஸோ என்ன ரீசன்னா நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இப்போதைக்கு திருநெல்வேலி மட்டும் தான் கெட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஆன் சேஞ்ச் கொடுக்கும்போது நம்ம என்ன டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அல்லது என்ன சிட்டி வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, இப்போ ஃபேரன்ஹீட் இருக்குது. ஸோ இந்த ஃபேரன்ஹீட்டை செல்சியஸாக வந்து ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர், அதாவது ஒரு வேரியபிளை வந்து பாஸ் பண்ணுறோம். அது வந்து இம்பீரியல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த இம்பீரியல்னு இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கும் பார்த்திங்களா நம்மளோட டெம்பரேச்சர். இது வந்து ஃபேரன்ஹீட்டில் வரும். நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இந்த யூனிட்ஸை எடுத்துகிட்டு டிஃபால்ட்டாக உள்ளதை ரன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து மெயினில் போய் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 301.52 இருக்குது. இது வந்து என்ன கான்செப்ட்டில் இருக்குன்னா கெல்வின் அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ அகெயின் இப்போ கெல்வினாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து செல்சியஸ்க்கு வந்து உங்களுக்கு வராது. டிஃபால்ட்டாக வந்து டெம்பரேச்சர் வந்து அவங்க கெல்வின் அல்லது வந்து ஃபேரன்ஹீட்டில் தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம யூஸருக்கு வந்து இங்கே வந்து ஃபேரன்ஹீட்டில் செல்சியஸில் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இவ்வளோ டிகிரியில் இருக்குது, இவ்வளோ ஃபேரன்ஹீட்டில் இருக்குது, இவ்வளோ செல்சியஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா செல்சியஸாகவும் கன்வெர்ட் பண்ணி ஷோ பண்ணுறோம். அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ், அது கூட நம்மளாக வந்து மேனுவலாக ஆட் பண்ணுறோம். அதை எப்படி ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி ஃபேரன்ஹீட் டு செல்சியஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம ஜஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க ஃபேரன்ஹீட் டு செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபேரன்ஹீட் வந்து இப்போ 100 கொடுக்கும் அப்படின்னா, ஸோ அதோடைய 100 ஃபேரன்ஹீட் மைனஸ் 32 இன்ட்டு 5/9 அப்படிங்கிறதான் ஃபார்முலா. அப்படி நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து செல்சியஸில் வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து அதை செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ. ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணலாம்னா வேர் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். வேர் டெம்ப் ஃபேர் அப்படின்னு வேணுமா வச்சுக்கலாம். ஓகே, ஃபேரன்ஹீட் அல்லது நீங்கள் என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சுக்கலாம். ஃபேர்னு கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபேரன்ஹீட்டை நம்ம வந்து கெட் பண்ணோம் பார்த்திங்களா. அப்போ இந்த டேட்டாவில் தான் இருக்குது. இந்த டேட்டாவில் வந்து இப்போ நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. இந்த ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் அதே ரெஸ்பான்ஸ் தான். ஸோ இதில் வந்து டெம்பரேச்சர் எங்கே இருக்குது, இந்த மெயினில் இந்த டெம்புக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ இந்த இது வந்து வேறு எங்கேயா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை, அப்போ டேரெக்டாக தான் அசைன் பண்ணிடுவாங்க. அப்போ இப்போ நம்ம இதை எப்படி அசைன் பண்ணலான்னா டேட்டா ஆஃப் மெயினில் டெம்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி டெம்ப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, செமிகோலன். இப்போ நம்ம இதை வந்து ஷோ பண்ணி பார்க்கலாமா. ஸோ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. பிரிண்ட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், டெம்ப் ஃபேரன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 1 செகண்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்களா 83.07 வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு வந்து எவ்வளவு, இது வந்து நமக்கு இது இங்கே வந்து நம்ம இன்னும் கெல்வினாக கொடுக்கல, அதாவது அண்ட் ஸோ இம்பீரியல். ஸோ என்ன ரீசன்னா இங்கே வந்து நம்ம இம்பீரியல்னு யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் உங்களுக்கு வந்து இங்கே வந்திருக்கு. இப்போ நான் இங்கேயும் இம்பீரியல் இல்லை அப்படின்னு இதை ரிமூவ் பண்ணியிருந்தேன்னா நமக்கு வந்து இங்கே என்ன வந்திருக்கும் 301 அப்படிங்கிறத சொல்லி தான் வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ கான்செப்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொடுக்கும்போது நம்ம வந்து மெயினில் கொடுத்த பார்த்திங்கன்னா 83.07 அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 83.07 வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ வேர் டெம்ப் செல்சியஸ் ஈக்குவல் என்ன கொடுக்க போகிறோம், நம்ம ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா, இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. எவ்வளோ ஃபேரன்ஹீட் மைனஸ் 32. ஸோ அதே மாதிரி பேரன்திசிஸ் போட்டுக்கோங்க, -30, அதாவது -32 இன்ட்டு 5/9. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல், அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, இன்ட்டு 5/9. இப்போ இதில் வர்ற நமக்கு வந்து என்ன ஃபேரன்ஹீட் வந்திருக்கு, டெம்ப் ஃபேரன் வந்திருக்கு, அதை இதில் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதை ஒரு காப்பி பிரிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டெம்ப் செல்சியஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன வந்து ஷோ ஆகும், டெம்பரேச்சர்லேயும் வரும், இங்கே கொடுத்துருக்க செல்சியஸ்லேயும் வந்து நமக்கு வரப்போகுது. ஸோ வந்துருச்சா. ஸோ இப்போ 28.37 சம்திங் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுத்துருக்கோங்க, இங்கே 83.07 இருக்கா. ஸோ இங்கே அதே மாதிரி கொடுத்தனா பார்த்திங்கன்னா வந்துருச்சா 28.37 வந்திருக்கு. ஸோ நமக்கும் அதே மாதிரி 28.37 வந்திருக்கு. ஆனால் இங்கே நம்ம வந்து செல்சியஸ் என்ன செய்ய போகிறோம், இவ்வளோ நம்பர் இருக்குது. அதாவது ஸோ பார்த்திங்கன்னா வந்து டாட்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து 2 டெசிமல் இருந்தால் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ டெசிமலை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டெம்ப் செல்சியஸ் அப்படிங்கிற நம்ம க்ரியேட் பண்ண வேரியபிளை நம்ம ஆல்ரெடி
லைவ்லேருந்து கெட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அந்த டேட்டா, அது கூட எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஏன்னா அது கூட ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து என்ன பண்ண முடியும், இங்கே ஷோ பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், எடுத்து கெட் பண்ணிட்டு தான் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் நமக்கு வந்து யூஐயில் ஷோ பண்ண பார்த்திங்களா, அப்போ அதுக்கு அந்த வேல்யூ வந்து இந்த டேட்டாவில் இருந்தால் தானே நம்ம ஷோ பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டெம்பில் டேட்டா ஆஃப் மெயினில், ஏன்னா மெயினில் தானே நமக்கு வந்து நம்மளுடைய ஃபேரங்கிட் இருக்குது, அது கூட நம்ம அடிஷ்னலாக ஒரு வேரியபிள் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த டெம்ப் செல்சியஸ்ங்கிறதே கொடுத்துக்கலாம். ஓகே, ஈக்குவல் நமக்கு க்ரியேட் பண்ணால் அதே வேரியபிள். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து செல்சியஸ் வந்து ஷோ ஆயிரும். ஓகே, என்ன ரீசன்னா இப்போ இந்த டேட்டாவுக்குள்ளே வந்து நமக்கு எல்லாமே இருக்குது, இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ பட் வந்து நமக்கு வந்து 2 டெசிமல் வந்து ஷோ பண்ணால் தான் நீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அப்போ அதுக்கு என்ன கன்வெர்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்னா அஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ டூ ஸ்ட்ரிங் ஓகே, ஸோ டூ ஸ்ட்ரிங் ஆஃப் நமக்கு வந்து எப்படி வரணும், ஃபிக்ஸடாக வரணும். ஓகே, அஸ் ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ 2 டெசிமல். இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன நடக்குன்னா 2 டெசிமல்னால் இப்போ 28.37 வரும். ஸோ மேக்ஸிமம் 5க்கு அப்புறம் இருந்துச்சு அப்படின்னா 4ஆக கூட நமக்கு வந்து 1 டிஜிட்டில் கன்வெர்ட் ஆகுது இது இருக்குது. ஓகே, ஸோ 2 டெசிமல் கொடுத்தனால நமக்கு வந்து 28.37 செல்சியஸில் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சன்ரைஸு சன்செட். இது ரெண்டையும் என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய ஹியூமன் ரீட் பண்ணுறதுக்கு மாதிரி எப்படி நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட், நமக்கு என்ன தெரியும், ஸோ டேட்டு, மந்த்து, இயரு, அதுக்கப்புறம் டைம் ஏஎம்மா பிஎம்மா அப்படிங்கிறது தான் தெரியும். ஸோ அதுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அப்போ இந்த சன்ரைஸ் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா எங்கே இருக்குது, நம்மளுடைய இந்த இருக்குது எஸ்ஒய்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா எஸ்ஒய்எஸ்ங்கிறது சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோடைய ஷார்ட் ஃபார்மாக தான் எஸ்ஒய்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்ஒய்எஸில் சன்ரைஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நம்ம வந்து அதையும் வந்து கெட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் என்ன கொடுத்துருக்கோம், ஸோ டேட்டா ஆஃப் அதில் என்னவாக இருக்குது எஸ்ஒய்எஸில், அதில் நமக்கு வந்து சன்ரைஸ். ஸோ சன்ரைஸ். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கண்ட்ரோல் எஸ் அகெயின் கொடுக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய சன்ரைஸோடைய டைம் ஸ்டாம்ப் வந்து ஷோ ஆகும். ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த டைம் ஸ்டாம்ப் வந்து இங்கே ஷோ ஆகும், வந்துருச்சா. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம், நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏஎம்மா பிஎம்மா அப்படிங்கிறத ஷோ பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். வேர் சன்ரைஸ் ஈக்குவல், ஸோ என்னவா இருக்குன்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது, டேட் டைம் டாட் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபார்ம் மைக்ரோ செகண்ட்ஸ் இருக்குது, ஃபார்ம் மில்லி செகண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து மில்லி செகண்ட்ஸாக வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதில் செமிகோலன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே நம்ம கெட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூனிக்ஸ் டைம் ஸ்டாம்ப், அதை பாஸ் பண்ணி இன்ட்டு 1000 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னா தான் நமக்கு வந்து மில்லி செகண்ட்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க இன்ட்டு ஸோ 1000. ஓகே, ஸோ இப்போ இதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு கண்ட்ரோல் வி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த சன்ரைஸ் அப்படிங்கிறத காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக நமக்கு வந்து எக்ஸாக்டாக என்ன டைம் ஸ்டாம்ப், அதாவது 5 o'clock 5:45 5:39 ஸோ என்ன டைமுக்கு வந்து சன்ரைஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வந்துருச்சு பார்த்திங்களா 2024-08 இன்னையோட இயரோடு சேர்ந்து உங்களுக்கு 5:59.54 மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து டேட் டைமோடு நீங்கள் ஷோ பண்ணாலும் ஓகே தான், அல்லது வந்து இந்த மாதிரி வந்து 5 அதாவது ஹவர்ஸு மினிட்ஸு ப்ளஸ் வந்து செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஷோ பண்ணாலும் ஓகே தான். ஸோ இது உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய கோடிங் என்ன கொடுக்க போகிறோம்னா, டேட் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஏன்னா கரண்ட் டேட்லேருந்து நமக்கு ஷோ பண்ண போகிறோம். அப்போ வந்து நம்ம வந்து ஹவர்ஸையும் மினிட்ஸையும் வந்து ஷோ பண்ணால் போதும். ப்ளஸ் அது ஏஎம்மா பிஎம்மா ஷோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணோம், இன்னொரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். வேர் அதுக்கு நம்ம ஃபார்மட் சன்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சன்ரைஸ் இதுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோன்னா அதே மாதிரி தான் டேட் ஃபார்மட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து என்ன கொடுக்க போகிறோன்னா இந்த சன்ரைஸ் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா. ஸோ இதில் நமக்கு என்ன ஃபார்மேட் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஹவர்ஸு மினிட்ஸு
அதுக்கப்புறம் அது ஏஎம்மா பிஎம்மா அப்படிங்கிறக்காண்டி இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம், டாட் கொடுத்து ஃபார்மேட் ஆஃப் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது நமக்கு வந்து சன்ரைஸ் அந்த வேரியபிளை இங்கே பாஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். இப்போ இதை என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இது அகெயின் வந்து கண்ட்ரோல் V கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்மேட் சன்ரைஸ் அப்படிங்கிறத பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து எக்ஸாக்டாக நமக்கு வந்து என்ன டைம் நமக்கு கேட்ட மாதிரி இந்த 5:59 AM PM அப்படிங்கிறது ஷோ பண்ணிடும். ஏன்னா நம்ம வந்து சன் ரைஸும் வச்சுருக்கோம், சன் செட்டும் வச்சுருக்கோம். இந்த பார்த்திங்களா, ஸோ 5:59 AM அப்படிங்கிறது நமக்கு ஷோ ஆகிருக்கு. ஸோ இதே கான்செப்ட் தான் வந்து என்ன பண்ண போகிறோம்னா சன் செட்டுக்கு வந்து நம்ம எடுக்க போகிறோம். எடுத்து என்ன பண்ண போகிறோம், இதுக்கு பதிலாக வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன ரீசன்னா நம்ம இதில் வந்து இப்போ எப்படி இருக்குது, யூனிக்ஸ் டைம் இருக்குது, அதுக்கு பதிலாக நமக்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம செட் பண்ணி வச்சுருக்க இந்த ஃபார்மேட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னு பாருங்கள். இந்த டேட் ஆஃப் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு, ஏன்னா இதில் இருந்தால் நம்ம வேல்யூ எடுத்தோம், அதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கோம், ஃபார்மேட் சன்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோமா. அப்போ அதை என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல அந்த வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ யூஐயில் பாருங்கள், இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், 5:59 AM அப்படின்னு இந்த இடத்துல ஷோ ஆயிரும். ஸோ ஏன்னா இந்த டைம் ஸ்டாம்ப்க்கு பதிலாக நம்ம வந்து நமக்கு கொடுத்துருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ கொஞ்சம் லோட் ஆகுது, 1 minute. ஸோ வந்துருச்சா, ஃபைன். ஸோ இதே மாதிரி தான் சன்செட்டுக்கு. ஸோ சேமஸ் இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஜஸ்ட் ஒரு காப்பி மட்டும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஜஸ்ட் ஒரு காப்பி எடுத்துகிட்டு இதில் ஒரு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சன்செட் அப்படின்னு மாற்றிக்கலாம், சன்செட். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், இதுலேயும் அதே மாதிரி சன்செட் அப்படின்னு கொடுக்க போகிறோம், சன்செட். அதுக்கப்புறம் நம்ம போனால் இதுலேயும் வந்து சன்செட் அப்படின்னு கொடுக்க போகிறோம், அண்ட் இதுலேயும் சன்செட் அப்படின்னு கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா இங்கேயும் வந்து என்னது சன்செட்டில் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், சன்செட். இங்கேயும் வந்து சன்செட், சாரி, ஃபார்மேட் சன்செட், ரைட் தான், சன்செட். ஓகே, ஸோ இப்போ வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்து செக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இந்த டைம் வந்து பதிலாக நம்ம கொடுத்துருக்க அந்த ஒரிஜினல் வேல்யூ என்னவோ அது வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகே, அதாவது இப்போ பிஎம்மில் வந்து சன்செட் ஆக போகுது. ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா 6:36 வந்து நமக்கு வந்து சன்செட் ஆகுது அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஃபைன். ஸோ இந்த ஓவரஸ்ட் க்ளவுட்ஸ் எல்லாம் இது எங்கே இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு இந்த இடத்துல ஷோ ஆகிருக்கும். இது எல்லாமே நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கே உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம வந்து எப்படி ஃபேரங்கிட் எடுக்கணும், எப்படி செல்சியஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், எப்படி சன்செட் எடுத்துக்கோம், ரைஸில் வந்து வேல்யூஸ் எப்படி டைம் ஹியூமனாக ரீட் பண்ணுற மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்ட் 3ல் வந்து என்ன பார்க்கலாம்னா இந்த யூஐயில் வந்து எப்படி நம்ம வந்து கொடுக்குறது, ப்ளஸ் வந்து இங்கே ஆன் சேஞ்ச் பண்ணோன்னே நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்டில் இப்போ வந்து தூத்துக்குடின்னு கொடுத்தோன்னா இப்போ வராது. என்ன ரீசன்னா நம்ம இன்னும் ஃபங்க்ஷனே வந்து இங்கே செட் பண்ணல. அப்போது தூத்துக்குடின்னு கொடுத்தோன்னா அல்லது வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் நம்ம சேஞ்சஸ் பண்ணோன்னா அதோட வேல்யூ வந்து இங்கே எப்படி ஷோ பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே வந்து இப்போ நமக்கு வந்து வர்ற ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக 200 தான் வருதா இல்லை வேறு எதுவும் வருதா அப்படின்னு செக் பண்ணோம். அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டேட்டஸ் கோடு கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா. ஸோ இதில் கோடுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படியே வந்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல COன்னு கொடுத்துருக்காங்க 200. இந்த 200 ஸ்டேட்டஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஷோ ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி 200 இல்லாமல் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் திருநெல்வேலிக்கு பதிலாக திருநெல்வேலி 123 அப்படின்னு கொடுத்து இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சிட்டி நேமே வந்து இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா அப்போ 404ன்னு வந்திருக்கு, மெசேஜ் நாட் ஃபவுண்ட்னு வந்திருக்கு. அப்போ இந்த ரெஸ்பான்ஸை எப்படி எடுத்து நம்ம வந்து செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த RES கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா. ஸோ இதில் பாடின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து டேட்டா வந்து இப்போ நமக்கு வந்து இஃப் கண்டிஷன் போட்டு ஒரு பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னவாக இருக்கணும், டேட்டா டாட் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோட்னு ஒன்று இருக்கும். ஸோ அது ஈக்குவல் 200 இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். இருந்தால் மட்டும்தான் நமக்கு இதுக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகே, ஸோ இன்கேஸ் இல்லை அப்படின்னா எல்ஸில் கொடுத்து, ஸோ எல்ஸில் ஓகே, எல்ஸில் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரிண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு இப்போதைக்கு ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை சேவ் பண்ணலாம். இப்போ நமக்கு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அதாவது சிட்டி எல்லாமே இருக்குது. அதனால் இப்போ நமக்கு வேல்யூ எல்லாமே ஷோ ஆயிரும். ஸோ வந்துருச்சா, அகெயின் அங்கேயும் வந்துடும்.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி ஒன்று செட் பண்ணி வச்சுக்கோமா, அந்த திருநெல்வேலியில் போய்ட்டு ஏதோ சம்திங் ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுத்து இப்போ சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு என்னது அந்த ரெஸ்பான்ஸில் அந்த 404 தான் வந்திருக்கும், இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ அப்போ அந்த வேல்யூ எதுவுமே இருக்காது, நம்ம அதனால் இங்கே வந்துடும். இந்த மாதிரி எரர் வந்து யூசருக்கு வந்து ஷோ பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டேட்டஸ் 200 இருந்தால் மட்டும் தான் ஷோ பண்ணணும். இன்கேஸ் 200 இல்லைனா டீட்டெயில்ஸ் நாட் ஃபவுண்ட் அல்லது வந்து டிஸ்ட்ரிக்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு ஷோ பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வர வீடியோ நெக்ஸ்ட் பார்ட் 3ல் வந்து கன்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஒன் செகண்ட் இதை சேவ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் எதுவும் டவுட் இருக்குது, இப்போ இந்த கண்ட்ரோலர்னால் என்ன, மறுபடியும் வந்து எதுவும் ப்ராப்ளம் தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 3 வரும்போது நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கிளியராக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் இன்னும் வர நெக்ஸ்ட் கான்செப்ட்லாம் இருக்குது. ஃபயர் பேஸ் இருக்குது, அப்புறம் புஷ் நோட்டிஃபிகேஷன், அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. அதெல்லாமே வந்து ஒன்று உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.